இது வரைக்கும் ஜேட் ரோலர் யூஸ் பண்ணாதவங்க நான் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க ஸ்கின்ல ஒரு க்ளோயிங் டிஃபரன்ஸ் தெரியும். ஹாய் செலகுட்டீஸ், நான் தான் லெனி. நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்கறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நல்ல வியூஸ் கிடைச்ச வீடியோ அது. பட் அதில் இருந்து தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். அதை பற்றின வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மினிமம் ப்ராடக்ட் வச்சு ஸ்கின் கேர் ரொட்டீன், அதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் நினச்சா ஒரு ப்ராடக்ட் மட்டும் வச்சு ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி பண்ண போறோம் நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் எதை வச்சு பண்ண போறோம் நான் சொல்லிடுறேன். இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஜேட் ரோலர் இல்லைன்னா குவாஷா ஸ்டோன் வச்சு தான் பண்ண போறேன். நான் இன்னைக்கு ஜேட் ரோலர் மட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண போறேன். அண்ட் டைரக்டா ஜேட் ரோலர் உங்க ஃபேஸ்ல நீங்க மசாஜ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா உங்க ஃபேஸ்ல ஒரு மாய்ஸ்சரைசர், அதாவது உங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர், இல்லைன்னா ஒரு ஃபேஸ் சீரம், இல்லைன்னா ஒரு ஃபேஸ் ஆயில், இல்லைன்னா ஒரு ஆலோவேரா ஜெல், இது எதுவுமே இல்லைன்னா கோகனட் ஆயில், நாட்டு மருந்து கடையில இருந்து கோகனட் ஆயிலாவது வாங்கி தயவு செஞ்சு உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணதுக்கு பிறகு நீங்க இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க பண்ணுங்க. செகண்ட் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீட் மாஸ்க். நிறைய ஃபேமஸ் பிராண்ட்ல ஷீட் மாஸ்க் இருக்கும். அந்த ஷீட் மாஸ்க் 15 மினிட்ஸ் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜேட் ரோலர் அதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். எனக்கு எப்பவுமே ரொம்ப ஃபேவரட்டான ஷீட் மாஸ்க்னா அது நைக்காவோட ஷீட் மாஸ்க் தான். இந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன். அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான ஷீட் மாஸ்க் அப்ளை பண்றதுக்கு எனக்கு இண்டஸ்ட்ரியில கூடவே ஷீட் மாஸ்க்ங்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று அப்ளை பண்ணி நமக்கு அது செட் ஆயிடுச்சுன்னா அதை மாத்திட்டே இருக்க மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா நைக்காவோட ஷீட் மாஸ்க் தான். நான் இப்போ 2 டைப் சொல்லியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றதுல ஃபேஸ் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஜேட் ரோலர் அப்ளை பண்றது, இல்லைன்னா செகண்ட் ஷீட் மாஸ்க் அப்ளை பண்றது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஒரு விஷயம், நீங்க ஃபேஸை கவனிக்கும் போது உங்க லிப்ஸை மறந்துடாதீங்க. எப்பவுமே ஒரு லிப் பாம் உங்க ஃபேஸை ஹைட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இப்போ ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு எப்படி ஜேட் ரோலர் யூஸ் பண்றதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி நீங்க மாய்ஸ்சரைசர்ல ஆலோவேரா எது அப்ளை பண்ணிட்டாலும் சேம் டெக்னிக்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே டிஷ்யூ பேப்பரை கையிலே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் உங்க கையில எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி ஷீட் மாஸ்க் அப்ளை பண்றதுல நியூ டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நோஸ் பக்கத்துல மாஸ்க் கட் பண்ணிட்டு சேர்த்துப்பாங்க. எனக்கு அதுல விருப்பம் கிடையாது. நான் அது எப்பவுமே ட்ரை பண்ண மாட்டேன். சேம் இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் விட்டுட்டு இங்க இந்த பேக்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த ஷீட் மாஸ்கோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அதை கையில எடுத்துக்கோங்க. கையில எடுத்துட்டு கழுத்து பகுதிக்கெல்லாம் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனது, அதாவது 15 மினிட்ஸ்க்குள்ள ட்ரை ஆனதோடு இந்த மாஸ்க்கு மேலேயே இந்த ஷீட் மாஸ்க்ல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே டிஷ்யூ பேப்பர் ஒன்று கூடவே வச்சுக்கோங்க. இப்போ கழுத்துக்கிட்ட எப்படி ஜேட் ரோலர் மசாஜ் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மசாஜ் பண்ணுங்க 5 டைம்ஸ் ஒரு பக்கம். அதே மாதிரி அந்த பக்கம். இப்ப ஜாலைன் எந்த மாதிரி மசாஜ் பண்றேன்னு பாருங்க. அது 5 டைம்ஸ்.
இப்போ சீக்ஸ். இது 5 டைம்ஸ் தான் upward direction. இப்போ கண்ணுக்கு மேல பண்ணும்போது கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு பொறுமையா பண்ணுங்க. சேம் அதே சின்ன சைஸ் ரோலர் வச்சு பண்ணுங்க. இப்போ ஐப்ரோ மேல இதை நீங்க ஐ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கூட பண்ணலாம். இப்போ ஃபோர்ஹெட் பண்ணும்போது பெரிய சைடு ரோலர் வச்சு தான் நீங்க மசாஜ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி 5 செட் பண்ணணும், ஒரு செட் கிடையாது. நான் இப்போ டோட்டலாக பண்ணது வந்து ஒரு செட். இதுக்கு மேலே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ரிமைனிங் 4 செட் நான் பண்ணுவேன். ஒவ்வொரு இடத்துக்கும் 5 டைம்ஸ் வச்சு 4 செட் நான் ரிமைனிங் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு நாள் கண்டிப்பா இது வந்து ஒரு நேரம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கின் க்ளோ ஆகும். ரொம்ப பேருக்கு வந்து க்ளோ ஆகும். எனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் வந்து பண்ணும்போது. அண்ட் கண்டிப்பா வந்து நீங்க மார்னிங், மதியம், ஈவினிங், நைட் இந்த மாதிரி நீங்க எந்த டைம்ல வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அது உங்க விருப்பம் தான். பட் ஃபாலோ பண்ணும்போது பொறுமையா மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்குன்னே டைம் கொடுத்து வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, நான் இந்த மாதிரி பண்ண போறேன், ஸ்கின் கேர் பண்ண போறேன், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வந்து பொறுமையா உட்காந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணுங்க. ஒருவேளை அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ஷீட் மாஸ்க்ல எக்ஸ்ட்ராக்ட் கம்மியான மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த ஷீட் கவருக்குள்ள பாருங்க, கண்டிப்பா நிறைய எக்ஸ்ட்ரா ரிமைனிங் இருக்கும். அதை நீங்க மேல மேல அப்ளை பண்ணிட்டு கூட உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு சீக்கிரமா ட்ரை ஆகும். அந்த மாதிரி ட்ரை ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராக்ட் உள்ள இருக்கிறத கூட நீங்க கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்க வந்து ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 36 ஏஜ் கம்ப்ளீட் ஆகுது. பட் சோ வாட், நம்ம ஸ்கின்னை நம்ம பாத்துக்கலன்னா வேற யாரு பாத்துக்க போறா? அடுத்தவங்க பாராட்டணும், அடுத்தவங்களை நம்ம புகழ்ந்து சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் டூ வாட் யூ லைக், அவ்வளோதான். அண்ட் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணும்போது யூ கேன் ஃபீல் ரொம்ப ஒரு கூலிங் சென்சேஷன் இருக்கும் உங்கள் ஃபேஸ்லேயும் சரி. அண்ட் உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு மெயினாக வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு பிடிச்சது வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான். ஸோ இப்போ கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் கொஞ்சமாக தெரியும்னு நினைக்கிறேன். க்ளோவாக இருக்கும். அதாவது அந்த எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இந்த டைம் வந்து நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் எதுவுமே வந்து அப்ளை பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்கள் ஸ்கின் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லீவ் பண்ணுங்கள். ட்ரை ஆகிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து எதாவது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து ட்ரை ஆகாது. ஏன்னா நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் உங்கள் ஃபேஸ்க்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் ஜேட் ரோலர் யூஸ் பண்ணாதவங்க நான் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல ஒரு க்ளோயிங் டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் செல்லக்குட்டீஸ்.